بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். இவ்வுலகில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களின் மீதும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக எனது இந்த ஜும்மாவினுடைய உரையை நான் துவக்கம் செய்கிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நபிகளாருடைய எச்சரிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நட்டமடைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இல்லல்லதீன் ஆமனு, யாரை தவிர தெரியுமா? யார் ஒருவர் ஈமான் கொள்கிறாரோ, இல்லல்லதீன் ஆமனு வாமிலு சாலிஹா, ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் அந்த ஈமானுடைய அடிப்படையில் தங்களுடைய அமல்களை நல்வழியின் பால் யார் நுழைத்துக் கொள்கிறாரோ, மேலும் வத்தவாசவ் பில் ஹக், கடுமையான துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஹக்குல உறுதியாக யார் நிற்கிறார்களோ, வத்தவாசவ் பிஸ்ஸபுர், கடுமையான துன்பங்கள் நேரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விற்காகவே பொறுமை காத்து யாரெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் நஷ்டவாதிகள் தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். இது ஒரு வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு அத்தியாயம், சின்ன ஒரு அத்தியாயம். இது சொல்லக்கூடியது என்ன? அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. படைத்த ரப்பு சொல்றான், நஷ்டவாளிகள். யார் நஷ்டவாளி? ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் நல் அமல்கள் மட்டும் செய்யாமல் ஹக்குல உறுதியா இல்லாம துன்பம் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வை சார்ந்து பொறுமை காக்காமல் யாரெல்லாம் தவிதவித்து பரிதவித்து நிற்கிறார்களோ இவர்கள் எல்லாமே நஷ்டவாளி தான். அப்ப அதுல யாரு நஷ்டவாளி இல்ல? நம்பிக்கை கொள்வதில் 100% உண்மையாளர்களாக இருந்து வாழணும். நல் அமல்கள் செய்வதிலே போட்டி போட்டுக்கொண்டு முன்னிலையில் நிற்கணும். ஹக்கை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல வீர தீரமான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ்விடத்துல பெறணும். கடுமையான துன்பங்களின் போது மனம் துவண்டு விடாமல்
அல்லாஹுவை சார்ந்து நான் பொறுமை மேற்கொள்கிறேன் என்று சொன்னவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில நாம் நம்மளது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் நாம் வாழ்கிறோமா என்பதை சற்று கூர்ந்து கவனிக்கணும். ஏனென்று சொன்னால் தௌஹீது எல்லாத்துக்கும் தெரியும். தௌஹீதுல இருந்தா நீ எங்கப்பா போவ? எங்களுக்கு டைரக்டா சொர்க்கம் தாங்க. ஏன்? நாங்கள் இணை வைக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை. சூப்பரான ஒரு வார்த்தை தானே, அருமையான ஒரு வார்த்தை தானே. இது சொல்லக்கூடிய அர்த்தங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கோடான கோடி அர்த்தங்கள் இதுல புதஞ்சு கிடக்கு. அதை நம்ம படிக்க மறந்துடுறோம். நான் தர்காவுக்கு போல, ஃபாத்தியாவை ஓதல, ஹந்தூரி விழாக்கள்ல கலந்து கொள்ளல, ஃபாத்திஹா உணவுகளை நான் உட்கொள்ளவில்லை, ஷிர்கான காரியத்தில் நான் ஈடுபடவில்லை, ஷிர்கானவர்களுக்கு துணை போகவில்லை, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். போயிடலாமா? போக முடியாது. ஏன்? அப்படி இருந்தால் மட்டும் போதாதுப்பா, நீங்கள் கொண்ட கொள்கையில உறுதிப்பாடு மிக்கவர்களாக நீங்கள் இருந்தால் மட்டுமே ஒழிய நீங்கள் நாளை மறுமையினால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாக படைத்த பொழுது, அது படைக்கப்பட்ட அந்த நேரத்துல தன்னுடைய ரூஹை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதுறான். ஊதிய மாத்திரத்தில் அமர்ந்து எழுகிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எழுந்த மாத்திரத்தில் வானவர்களுக்கு அல்லாஹ் ஆணையிடுறான். என்ன ஆணையிடுறான்? சிரம்பணியுங்கள் அப்படிங்கிறான். அப்ப சிரம்பணியுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ரோபோட்டிக்காக படைத்திருக்கக்கூடிய, ஒரு இயந்திரமாக படைத்திருக்கக்கூடிய, ஏற்கனவே புரோகிராம் செட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் புரோகிராம் பண்ணி வச்சிருப்பான்ல. ஆனால் அந்த நேரத்துல படைப்பாளன் யார் என்பதை அறிந்து உணர்ந்து அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு பேச்சும், ஒரு பேச்சு கூட பேசல. உடனே சுஜூதுன்ற சுஜூது தான். அல்லாஹ்வுடைய ஆர்டர், ஜீவோ வந்துருச்சா உடனே கையில எடுத்துட வேண்டியதுதான், உடனே ஆர்டரை டெலிவரி பண்ணிட வேண்டியதுதான். உடனே சுஜூதுல ஒட்டுமொத்த மலக்குமார்களும் அப்படியே அணி அணியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? சுஜூது செய்யறாங்க. முடிஞ்சு. அடுத்த படைப்பு யாரு? ஷைத்தான். மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், இப்லீஸே நீ என்ன செய்? தலை வணங்கு. அல்லாஹ் என்ன செஞ்ச? அல்லாஹ் இடத்துல அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே எல்லாவற்றையும் புரோகிராம் செய்யப்பட்ட ஒரு வானவர் கூட்டத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதுல எல்லா விதமான கேள்விகளும் எழக்கூடிய, அந்த சந்தேகங்களை எழுப்பக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்று தந்திருந்தும் கூட அவர்கள் எந்த ஒரு மறுப்பு பேச்சும் பேசாமல் தன்னுடைய இறைவனுடைய ஆணைக்கிணக்க உடனே சஜிதா செய்தார்களே, அதை அவன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணறான்னு பார்த்தா, காப்பி பேஸ்ட டிலீட் பண்றான், அவுட் பண்றான். பண்ணிட்டு என்ன செய்யறான்? அல்லாஹ்விடத்துல வாதம் புரிய ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்? இறைவா, என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய். அல்லாஹ்விடத்துல சொன்னா முடியுமா? இன்னைக்கு நம்மளுடைய கோரிக்கையை, ஒரு இந்த ஊரில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதை மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கையெழுத்திட்டு 1,00,000 கையெழுத்து போட்டாச்சு. 1,00,000 மக்களுடைய கையெழுத்தை யார் முதலமைச்சர்கிட்ட போய் சப்மிட் பண்றோம், அல்லது இந்த இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பிரதம அமைச்சரிடம் போய் நம்ம என்ன செய்யறோம்? போய் அந்த கடிதத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல அவர் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லக்கூடிய நேரத்துல அங்கு நாம் ஏதாவது வாதம் புரிவோமா? வாதம் புரியவே மாட்டோம். ஏன்? 1,00,000 மக்களுடைய கையெழுத்திற்கு உண்டான ஒரு பிரதிநிதித்துவத்தை
ஒரு நபரின் மூலமாக ஒரு ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர்கிட்ட போய் நம்ம ஒரு செயலை சொல்ல போறோம். அதுல தாமதிக்க மாட்டோம், நேரத்தை ஓட்ட மாட்டோம், வீண் விரயம் செய்ய மாட்டோம். சொல்ல வந்ததை உடனே சொல்லி விடுவோமா இல்லையா? அப்ப அதையெல்லாம் இந்த உலகத்தில் நாம் காண்கிறோம். ஆனால் படைத்த ரப்பின் இடத்துல ஷைத்தான் என்ன செய்யறான்? சொன்ன மாத்திரத்தில் என்னை நீ நெருப்பால் படைச்சிருக்க, நான் என்னைக்குமே ஒசத்தி, நீ ஆதம களிமண்ணால படைச்சிருக்க, மண்ணு என்னைக்கும் கீழே தான் கிடக்கும்னு விதண்டாவாதம் பண்ண மாத்திரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? என்னால் விரட்டி அடிக்கப்பட்டவனுடைய சாபத்திற்குரியவனாக நீ இந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து விடு என்று அல்லாஹுடைய அடுத்த ஜீவோ பிறப்பிக்குது. அடுத்த ஆர்டர் காப்பி விழுந்த மாத்திரத்தில் உடனே அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைகிறான். இறைவா, நான் வழிகட்டதின் மூலமாக என்னை ஒரு பொழுதும் நீ அழித்து விடாதே. நீ எந்த மனிதரை புனிதராக நீ சொல்ல வர்றியோ இந்த மனிதருடைய விஷயத்துல நான் என்ன செய்வேன்? நான் அவர்களை முன்னும் பின்னுமாக, வலமும் இடமுமாக, நாலாபுறமுமாக அவர்களை நான் எப்படி உன்னால் வழி அதாவது அவனே வழி கெடுக்கிறான், அவனே வழி கெடுத்துக்கிட்டான் ஷைத்தான். வழி கெட்டதுக்கு அப்புறம் உன்னை நெருங்க விடாமல் என்னால் நான் சபிக்கப்பட்டனே, நாளை மறுமையினால கொடிய நரகத்தின் பக்கம் என்னை நீ தள்ள போறிய, அந்த தள்ள போகக்கூடிய நேரத்துல இந்த மனித கூட்டத்தையும் நான் இழுத்து கொண்டு போவேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை அல்லாஹ்விடத்துல வாங்குறான். அதனால நான் அழிச்சிடாத, உலகம் அழியக்கூடிய காலம் இருக்கும் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் அழி. அல்லாஹ் என்ன செய்றான்? அப்படியே நடக்கட்டும் போ, விட்டுறான். விட்டதுக்கு அப்புறம் அடுத்த வேலை என்ன தெரியுமா பார்க்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஏற்கனவே எல்லா விதமான விஷயத்தையும் இந்த அதாவது இந்த உலகம் உதாரணத்திற்கு இப்ப 2026வது வருஷம் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். உதாரணத்திற்கு ஒரு 5000வது ஆண்டில் அல்லாஹ் இந்த உலகத்தை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் அடித்து துவம்சம் செய்ய போறான். அப்ப அந்த 5000 வருஷம் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களில் உள்ள அறிவை அல்லாஹ் என்ன செய்யறான்? மின்கூட்டியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூளையில ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுட்டான்ல. வச்சதற்கு அப்புறம் அந்த சொர்க்கலோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள், அல்லாஹுடைய ஆர்டர். அந்த அல்லாஹுடைய ஆர்டர் என்ன செய்யறாங்க? ஒரு தூதராக, ஒரு மனிதராக, மனித இனத்திற்கே ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய முதல் மனிதர், அவரிடத்துல ஷைத்தான் மீண்டும் உள்ளே நுழையறான். உள்ள நுழைஞ்சான்னு சொன்னா அவனுக்கு அங்க அனுமதி எல்லாம் கிடையாது. எப்படி அனுமதி இல்ல? ரத்த நாளங்களில் ஓடுகிறான் ஷைத்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? என்ன சொல்றான்? இன்னல் இன்சான் ரப்பிஹி லக்கனூத், மனித ரத்த நாளங்களில் ஊடுருவி செல்லக்கூடியவன். நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு கட்டி, மூளையில ஏதாவது ஒரு பிரெயின் டியூமர் இருக்கு, கண்ணுக்கு தெரியல, அடிக்கடி மயக்கடிச்சு உழுவுறாரு, வாமிட்டு வருது, சாப்பாடு உள்ள இறங்க மாட்டேங்குது, தலை சுற்றல் இருந்து கொண்டே இருக்கிறது, மாத்திரை போடுறாரு, இதுவுமே எடுபட மாட்டேங்குது. சிடி ஸ்கேன் உள்ள நுழைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சிடி ஸ்கேன் என்ன பண்ணுது? முழுவதுமாக அந்த மூளையினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணிய அந்த இரத்த நாளங்களை அப்படியே புகைப்படமாக, அங்கு என்னென்னவெல்லாம் டேமேஜ் இருக்கு, எப்பேற்பட்ட கட்டிகள் எல்லாம் இருக்கிறது என்கிறதை அப்படியே துல்லியமான முறையில் அப்படியே படமாக பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி காட்டுனதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன செய்யறாரு? பாக்குறாரு. பார்த்துட்டு, ஓ, இவருக்கு பிரெயின் டியூமர், இவருக்கு மூளையில ஒரு ஓரத்துல கட்டி இருக்கு, இதை நம்ம அகற்றி ஆகணும், இல்லை என்று சொன்னால் அவருடைய உயிருக்கே சேதம் அப்படின்னு சொல்றாரு. அதை போன்று ஷைத்தான் என்ன நம்ம செய்யறான்? ரத்த நாளங்கள் ஊடுருவி செல்லக்கூடியவன். எண்ணத்தை முன்னாடி தோன்றி, நீ அங்க போ, நீ இங்க உட்காரு, நீ அங்க போயிடு, நீ அதே மாதிரி வாழு அப்படி சொல்லவே மாட்டான். ரத்தத்துல ஏறிடுவான். ரத்தத்துல ஏறினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? கெட்ட சிந்தனையை மனித இனத்தவர்களுடைய ரத்த நாளங்கள்லையும்
ஜின் இனத்தவர்களுடைய இரத்த நாளங்களிலேயும் ஊடுருவி மனிதர்களுடைய உள்ளங்களிலேயும் ஜின்களுடைய உள்ளங்களிலேயும் கெட்ட எண்ணங்களை போடக்கூடியவன். இப்ப என்ன தெரியுமா சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, ஆதமே, பிரம்மாண்டமான சொர்க்க பூஞ்சோலை, நீங்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கக்கூடிய அருமையான இந்த பூங்காவில் அல்லாஹ் உங்களை அனுமதி இருக்கிறான். அனுமதி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று ஏன் தெரியுமா சொல்றான்? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதைவிட தூய்மையானவர்களாக அல்லாஹ்விடத்தில் கண்ணியன்வான்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்காங்களே, அவர்கள் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவர்கள். தூய்மையான படைப்பு ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய ஒரு படைப்பினங்களிலேயே மிக மேலான ஒரு படைப்பு என்று சொன்னால், தூய்மையான படைப்பு என்று சொன்னால் அது மலக்குமார்கள் தான். அதனால அந்த மரத்தை நீங்கள் நெருங்கி அதனுடைய கனிகளை நீங்கள் பறித்து உண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுடைய ரேஞ்சுக்கு போயிடுவீங்கிறதுனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறான். அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நமக்கு சொல்லி காட்டல. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் அதன் பக்கம் நெருங்காதன்னு சொல்லி இருக்கான். ஆனால் இவன் என்ன பண்றான், உல்டாவா போடுறான் இந்த விஷயத்துக்கு தான். அப்ப கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கணும், சுதாரிக்கணும். ஆனால் சுதாரிக்காமல் என்ன செய்யறாங்க, அவர்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு, அவனுக்கு என்று சொன்னால் அவனுக்கு கட்டுப்படல, தன்னுடைய மனோ இச்சையை வெளிப்படுத்துறாங்க. ஒல அஸ்ர், ஆரம்பத்துல சொன்னேனே, ஒல அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நட்டத்துல தான் இருக்கான். 2026 இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆண் மகனோ அல்லது ஒரு பெண்ணோ சுய நினைவோடு சுய புத்தியோடு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடியவர்களை தவிர அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு, நீ நம்பிக்கை கொள்ள மட்டும் பத்தாதுமா, நீ அது என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் வாழணும். நீ அமல் மட்டும் செஞ்சா போதாதுமா, பயான்னு சொல்லுவோம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடு வீடாக தென்னை பிரச்சாரம், தெரு தெருவாக மெகாபோன் பிரச்சாரம், இப்படி செய்வதில் புண்ணியம் இல்லப்பா. அதே போன்று ஹக்கை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல உண்மையின் பக்கம் நீ என்ன செய்யணும், ஒரு காலம் அங்கும் இங்கும் பிசகாமல் கரெக்டா நீங்க நிக்கிறியான்னு பாக்குறான் அல்ல. அதே போன்று உங்களுக்கு துன்பம் நேரக்கூடிய நேரத்துல அந்த துன்பத்தை நீங்கள் சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா, அப்படிப்பட்டவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அந்த ஒரு தவறை செய்துட்டாங்க. சாப்பிட்ட மாத்திரத்தில் தன்னுடைய எல்லா விதமான அந்த ஆடைகள் எல்லாம் அவிழ்ந்து தங்களுடைய மறைவிடங்கள் எல்லாம் தெரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தண்டனையை பெற்று என்ன செய்யறாங்க, இந்த பூலோகத்தில் இறக்கி விடப்பட்டாங்க. இது சாராம்சம். இது ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இது நமக்கு எல்லாம் தெரியும். என்னப்பா திருப்பி திருப்பி இதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது திரும்ப திரும்ப சொன்னால்தான், ஒரு மொபைல் போனில் எப்படி மீண்டும் மீண்டும் சார்ஜ் ஏத்துனதோன்னு நம்ம எப்படி பயன்பாட்டுக்கு கொள்றோம், அதே போன்றுதான் இஸ்லாமும். அப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நபிகளாருடைய எச்சரிக்கை, இந்த நபிகளாருடைய எச்சரிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா உருவப்படத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, அமா அமிலத் அன்னல் மலாயிக்க தலாலாத் லா ததுகுலு பைத்தன் ஃபீ சூரத்தின், உருவப்படம் உள்ள வீட்டிற்குள் வானவர்கள் ஒருவொழுதும் நுழையவே மாட்டார்கள் என்பதும், வ அன்ன மன் சனா சூரத்தில் யுஅத்திபு யௌமல் கியாமா, எவர் ஒருவர் வரைபடத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறாரோ அல்லது வரைகிறாரோ அவரை மறுமை நாளில் அல்லாஹ் நிச்சயமாக நரக நெருப்பில் கொளுத்துவான். மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அஹ்யூ மா ஹலக்தும், நீ படைத்த உன்னுடைய கரங்களினால் வரைந்த அந்த ஓவியத்திற்கு நீ உயிரளி என்று அல்லாஹ் என்ன செய்வான், திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருப்பான். சொல்றது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்காம இருக்கக்கூடிய, மோனே கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாடா, கொஞ்சம் ஒரே ஒரு மல்லித்தலை வாங்கிட்டு வா, இந்த கருவேப்பிலைய பக்கத்துல வாங்கிட்டு வா, மல்லித்தூளை மறந்துட்டேன்,
மிளகாத்தூளை மறந்துட்ட, கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட்டு செல்லமாக கொஞ்சுவோமே, அப்படி கொஞ்சல் எல்லாம் கிடையாது. அஹையுமா ஹலக்தும், நீ எதற்கு உயிரோட்டம் கொடுக்கிறதா மாதிரி நீ வரைந்தாயோ அதற்கு நீ உயிரளி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடித்து துன்புறுத்தி கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி நமக்கு எதை தெளிவுபடுத்துகின்றது என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டோம்னு சொன்னா, தொழுதா சுருக்கம் பெறுவோம், நோன்பு வச்சா சுருக்கம் பெறலாம், வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஜக்காத்து கொடுத்தா நம்ம சுருக்கத்துக்கு பெறலாம், ஹஜ்ஜு வாழ்க்கையில ஒரு நாள் திலகாத்திரமாக இருக்கக்கூடிய நேரத்துல செய்து விட்டால் சுருக்கம் சென்று விடலாம், மரணம் வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு சுருக்கம் பெறலாம். இதெல்லாம் யார் பார்க்கறது? இதெல்லாம் விட்டு போயிருவோங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஓவியம் என்னுடைய பிள்ளை சூப்பராக வரைவான், அதே போன்று இந்த போட்டியில என் பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னுடைய மகன் தான், அல்லது அதே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய நபர்கள், தங்களுடைய வீடுகள்ல போட்டோக்களாக மாட்டி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் பயந்து கொள்ளணும். ஏன்? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நற்செயல் செய்யலன்னு சொன்னா, அது சொல்லக்கூடிய சாராம்சத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஒரு பொழுதும் வெற்றியாளர் கிடையாது, நீங்கள் நஷ்டவாளிகள் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்றான்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. போனா திரைச்சீலை, வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியங்கள் வரைந்த ஒரு திரைச்சீலை தொங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, உள்ள நுழைறாங்க. உள்ள நுழைஞ்சோன அவர்களுடைய கண்களை பறிக்கக்கூடிய அளவுக்கு டெக்கரேஷன் பக்காவா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, என்னுடைய ஈர கொலையே, என்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமாவே, ஒரு தூதருடைய மகளாக இருந்துவிட்டு நீ ஏமா இப்படி செஞ்சேன்னு கேட்கல, புறக்கணித்து உடனே ரிட்டர்ன் ஆகுறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல மனைவியார் ஃபாத்திமா அம்மையார் கேட்கிறாங்க, ஏங்க பாப்பா வந்துட்டு போறாங்க, வேகமா என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓடிட்டு போய் அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுது, அல்லாஹுடைய தூதரே தாங்கள் வந்தீங்க போனீங்க என்னன்னு தெரியலையே. சொல்றாங்க, இந்த திரைச்சீலையானது, அதில் வரைந்திருக்கக்கூடிய ஓவியங்களானது என்னுடைய சிந்தனையை வேறு விதமாக மாற்றுகிறது, அல்லாஹுடைய திசையை விட்டும் திசை திருப்புதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய அன்பு மகள், தன்னுடைய ஈர கொலை, தன்னுடைய மகளிடத்துல பார்த்து சொல்றாங்க, இதை ஃபர்ஸ்ட் நீ அப்புறப்படுத்து, அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வரேன். இப்படி யாராவது நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய வீடுகள்ல, நம்மளுடைய பெற்ற குழந்தைகளுடைய வீடுகள்ல போய் பார்க்கக்கூடிய நேரத்துல, நீ சின்ன பிள்ளையில வாப்பா நான் உட்கார்ந்தேன் அந்த போட்டோ, அத்தா நம்ம மூதாதையர் இருக்காரு அவங்க போட்டோ, நீ ஹஜ்ஜு செய்ய போனீங்க அந்த போட்டோ, எத்தனை போட்டோ வீட்டுல மாட்டிருக்கும். யாராவது கண்டிச்சோமா? உள்ள இடத்துல நம்ம போனோமே, தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிட்டு நம்ம உள்ள நுழையிறோமே, அங்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை காணக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டார்களிடத்துல சொன்னா கோபித்துக் கொள்வார், சொன்னால் வரக்கூடிய சந்தாக்கள் நிறுத்தப்பட்டுவிடும், சொன்னால் நம்மளுடைய பள்ளிவாசலுடைய வருமானம் கெட்டு போயிடும். அப்ப நம்ம நினைக்க மாட்டோம், தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நாம் நினைக்க மாட்டோம். ஒருவேளை அந்த தௌஹீதனுடைய நிர்வாகிகள் அல்லாமல் உறுப்பினராகவோ அல்லது தௌஹீதை தெரிந்திருக்கக்கூடிய நபர்களாகவோ இருந்தாலோ அந்த இடத்துல அதை கண்டிக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், உயிருக்குழுன்னு எந்த ரப்பு யாரை போட்டு அடித்து துவைப்பானோ அந்த இடத்துல அந்த விஷயத்தை சொல்லாமல் டீயை மட்டும் குடிச்சிட்டு, மாமி நல்லா இருக்கீங்களா, மாமா நல்லா இருக்கீங்களா, போயிட்டு வரோம், உடம்பு பார்த்துக்கிங்க பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோமே, வந்தா அந்த அடி நமக்கும் விடுவோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வலாசர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நட்டத்துலதான் இருக்கிறான். யாரை தவிர? ஈமான் கொள்ளணும், அது சார்ந்த அம்சங்களை மக்களுக்கு மத்தியில தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரின் மூலமாக, தன்னுடைய திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை தங்களால் இயன்ற அளவு தனக்கு தெரிந்த அந்த தௌஹீதை அந்த மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறி எனது இந்த முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகளாருடைய எச்சரிக்கைகள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய வசனங்களை யாரெல்லாம் கண்டும் காணாமல் இந்த உலகத்தில் ஒரு செய்தி வந்திருக்கும், இது மார்க்கத்திற்கு புறம்பானது, இது மார்க்கத்திற்கு எதிரானது, இது தூதருடைய போதனைகளுக்கு முற்றிலும் தவறானது என்று நம்மளுடைய உள்ளம் அறிந்து இருக்கும், அதை செயல் வடிவம் கொடுக்காமல் இருந்திருப்போம். அப்படிப்பட்டவங்கள் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், எவன் ஒருவன் என்னுடைய போதனையை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் நாம் என்ன செய்வோம், நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். கடந்த 2026 மனிதநேயம் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்தியாவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில், ஜார்க்கண்ட் இருக்குங்களா இல்லையா, அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 7ஆம் தேதி, இன்னைக்கு 9ங்களா, 2 தினங்களுக்கு முன்பதாக ஒரு நபர் அடித்து கொல்லப்படுகிறார். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பப்பு அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர், 45 வயது மிக்க ஒரு நடுத்தரமான ஒரு இளைஞர். அவர் என்ன செய்யறாரு, கால்நடைகளை ஏற்றி வரக்கூடிய நேரத்துல பாசிச வெறியர்களின் மூலமாக அடித்தே கொலை செய்யப்படுகிறார். நாங்கள் யாரை புனிதமாக கோமாதா என்று சொல்கிறோமோ அதை நீங்கள் எப்படி கொண்டு செல்லலாம், நீ ஒரு பாய், நீ இதை அறுக்கிறதுக்கு தான் சாப்பிட்றதுக்கு தான் கொண்டு போற அப்படின்னு சொல்லி அவர்களை அடித்து கொலை செய்து அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சு அதை கோர்ட்டு கேஸ் ஃபைல எடுத்து, அது நடக்குமா நடக்காத ரப்புக்கு தான் தெரியும். இது ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஒமன் ஆரல் அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா வனஹ்ஷருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. மறுமை நாள்ல குருடர்களாக அல்லாஹ் மனிதர்களை எழுப்புவான். குருடர்களாக என்று சொன்னால் குருட்டுத்தனமாக இல்ல, கண் இல்லாதவர்களாக கிடையாது. குருடர்களாக என்று சொன்னா குற்றத்தனமான புத்தியா இருக்கியாடா அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, அதை போன்று அந்த மனிதனை நாம் எழுப்பக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனது போதனையை இந்த உலகத்தில் யாரு புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வட மாநிலங்கள்ல பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு தெரிந்து வேர்ல்டு லெவல்லயே இந்தியாவிலேயே தௌஹீதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தாக, பெருமைக்காக சொல்லல, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, இந்த ஜமாத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிற வெறிலாம் கிடையாது. இதை காட்டிலும் சிறந்த ஒரு ஜமாத் நம்மளுடைய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வந்தது என்று சொன்னால் இந்த ஜமாத்தையும் தூக்கி வீசிட்டு போகக்கூடிய கூட்டம் இங்க இருக்கக்கூடிய கூட்டம், வெறி பிடித்த கூட்டம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனது போதனை எவன் புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்துவன்னு சொல்றானே. அந்த அடிப்படையில அங்கு வட மாநிலங்கள்ல பெரும்பான்மையான முஸ்லிம்கள், ஹாஃபில்கள், உலமாக்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வணங்குவதெல்லாம் யாரை தெரியுமா, அல்லாஹுவையும் வணங்குவாங்க, ஏனைய நல்லடியார்களையும் வணங்குவாங்க, எல்லாரையும் வணங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு செயலின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு நம்பிக்கை கொண்ட நல்ல இறையச்சத்தின் அடிப்படையில் வார்த்தெடுத்த இந்த தௌஹீத்வாதிகளுக்கு ஒரு படிப்பினையாக ஒவ்வொரு உயிர்கள் அங்கும் இங்குமாக தெரிச்சு ஓடுத. எங்க பார்த்தாலும் முதலாக இந்த அதாவது இந்தியாவுல மாட்டுக்கறியினுடைய பெயரால் உயிர் நீத்த ஒரு தியாகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முகமது அஹ்லாக் என்று நம்ம சொல்லி விடுவோம். அது போலதான் எல்லாமே இஸ்லாம் தெரியாமல் இஸ்லாம் பெயரும் தாங்கியராக இந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்திருக்கிறாங்க. ஆனால் நாம் தௌஹீதை உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டு நமக்கே தெரியாமல் ஒரு சில சின்னஞ்சிறிய தவறுகளின் மூலமாக பெண்ணம்பெரிய
அந்த நாளை மறுமை நாள்ல பாவங்களை சுமக்கக்கூடிய அளவுக்கு நம்மளிடத்துல அதிகமான பாவங்கள் இருக்கிறது. எவ்வளவு பேர் நம்ம அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சிருப்போம், தௌபா செஞ்சிருப்போம். இறைவா, இந்த 24 மணி நேரத்தில் நான் மனிதரில் புனிதராக நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் மனிதனை நாம், அதாவது பாவம் செய்யக்கூடிய மனித படைப்பாகவே படைச்சிருக்கேன் அல்லாஹ் சொல்றானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே, ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்துல 100க்கும் அதிகமான முறையில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்றானே. இந்த பாவ மன்னிப்பை என்றைக்காவது அல்லாஹ்விடத்துல நாம் கேட்டு அழுது புலம்பி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுத்தராங்க, இஸ்திக்ஃபார். என்ன வார்த்தை? அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னி. லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், நீ என்றென்றும் உனக்கு நிகர் யாருமே கிடையாது, என்றென்றும் நீ நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன். வா தூபு இலை, நாங்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அந்த பாவ மன்னிப்பை பெற்று உன்னிடத்திலேயே மீளக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட திக்ர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்களே. அப்படிப்பட்ட திக்ர்களை எல்லாம் அல்லாஹ்விடத்துல அழுது புலம்பி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன சின்னஞ்சிறிய பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் செய்கிறோமோ, இஸ்லாத்திற்கு மாற்றமான முறையில் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைகிறதோ, அந்த பாவங்களை எல்லாம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் தொழுகை அல்லாத இன்ன பிற நேரங்களிலேயும் அல்லாஹ்விடத்துல முழுமையாக சரணடைந்து வல்லோனிடத்திலிருந்து பெறக்கூடிய இந்த மன்னிப்பின் மூலமாக நாளை மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.